மீனம். இந்த மீனத்திற்கு இப்போ சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போறார், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மீனத்திற்கு அவருடைய பொறுப்பு என்ன, அவர் என்ன வேலைகளை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்னு ஜென்மத்தில் இருந்து உனக்கு யாரெல்லாம் உதவுவாங்க, உனக்கு யாரெல்லாம் உதவ மாட்டாங்க, நீ இந்த செயலை செஞ்சால் நீ நல்லது நடக்கும், இந்த செயலை செய்யாத, இதெல்லாம் யாரால், அடுத்தவங்களால் வரவே வராதுங்க, உங்களால் மட்டும்தான் அது நடக்கும். புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை, ஆஹா எனக்கு இன்றைக்கி 10,000 போனஸ் வந்துடுது, ஏப்பா வாங்க உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் அந்த 10,000க்கு வேட்டு வச்சா அது நல்லதா? இந்த நேரத்தில் நான் தலைக்கு தலையான வச்சுக்க மாட்டேன். நான் பெட்டில் படுக்க வேண்டாம், நான் பெட்டில் படுக்கணும்னு நான் ஆசைப்படலை, நான் சொகுசான காரில் தான் போகணும்னு நினைக்கல. இது ஏழையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வசதியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரங்கள் பொருந்தும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? மீனம். இந்த மீனத்திற்கு இப்போ சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மீனத்திற்கு அவருடைய பொறுப்பு என்ன, அவர் என்ன வேலைகளை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, லாபமும் அவர் தான் கொடுக்கணும், அவங்களுக்கான விரயத்தையும் அவங்கள தான் ஏற்படுத்தணும். இப்போ எனக்கு லாபம் கிடைச்சா நான் சந்தோஷமாக செலவு பண்ணுவேன் இல்லையா? அந்த லாபத்தையும் அந்த சந்தோஷத்தையும் யார் கொடுக்கணும்னு மீனம் தான். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மன பீதியில் இருக்கிறவங்க யாருன்னா அந்த மீன ராசிக்காரங்கள். ஆஹா ஜென்ம சனிப்பா நம்மளை வச்சு செய்ய போகுதுப்பா அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் வெளிநாடு நான் போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கான கோல்டன் பீரியட். இது தான், நீங்கள் வெளிநாடு கிளம்புங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் ஆதாயத்தையும் நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரம்தான் நீங்கள் மற்றவங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்க, உங்களை யாரெல்லாம் கைவிடுவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சனி பகவான் சாதாரணவர் கிடையாது. சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, ஜென்மத்தில் இருந்து உனக்கு யாரெல்லாம் உதவுவாங்க, உனக்கு யாரெல்லாம் உதவ மாட்டாங்க, நீ இந்த செயலை செஞ்சால் நீ நல்லது நடக்கும், இந்த செயலை செய்யாத, இதெல்லாம் யாரால், அடுத்தவங்களால் வரவே வராதுங்க,
உங்களால் மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் தான் அறுவடை பண்ண போகிறீங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் வந்து எங்கே கவனமாக இருக்கணும்னா, ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலவை நம்ம பண்ணலாமா, பண்ணித்தான் ஆகணுமா, இதை பண்ணுனா நமக்கு இது பண்ணலைன்னா என்ன ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு கையில் ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை காலில் ஒரு அடிபட்டுருச்சு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு இது ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, சின்ன அடி தானே, அது சரியாக போயிடும்னு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா, அந்த புண்ணு ஆறாமல் புறையோடி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 5 ரூபா பேண்டேஜ் ஒட்டக்கூடிய இடத்துல 50,000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகணும், கவனிக்கணும், இது அவசியம் அப்படிங்கிறத உணரணும். அதுவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், ஒரு ஆஃபரில் ஒன்று போட்டிருப்போம், 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு. அது நமக்கு தேவையே படாது, ஆனால் ஆஃபரில் போகுது இல்லையா, இந்த நேரத்தை விட்டுட்டா நம்ம அது வாங்க முடியாது அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயத்த ஆஃபருங்கிற ஒரே காரணத்திற்காக நம்ம வாங்கி வந்து 6 மாதத்துக்கு வீட்டில் ஸ்டோரில் போட்டு வச்சுருப்போம். அது நமக்கு பயன்படாது. அப்போ இது தேவையா, இதை யார் முடிவு பண்ணுறா? பக்கத்தில் உள்ளவங்களா சொல்கிறாங்க, நம்ம தான் முடிவு பண்ணுறோம். அப்போ எது அவசியம் எது அனாவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை, ஆஹா எனக்கு இன்றைக்கி 10,000 போனஸ் வந்துடுது, ஏப்பா வாங்க உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் அந்த 10,000க்கு வேட்டு வச்சா அது நல்லதா? சந்தோஷமான செலவு தான், அது இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் பொருளாதாரத்தில் தடைகள் வரும். அப்போது அந்த பணம்ங்கிறது ஒரு சேவிங்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நான் செலவு பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிடலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வைக்கலாம். இது உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பயன்படுறதுனாலும் ஃப்யூச்சரில் அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை கையில் வச்சுக்கவே கூடாது. ஒரு லாபம் வருதுன்னா அதை உடனே ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்கள் போட்டு வச்சிடணும். தேவையில்லாத யோசனைகளை மைண்டில் ஓட விடாதீங்க. இந்த ஜென்மசனி என்ன பண்ணுன்னா, நம்மளை அப்படியே குழப்பி விட்டு சுற்றி விட்டு வேடிக்கை பார்ப்போம். பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு தெளிவடையணும்னா, முதல்ல ஒரு குளம் தெளிவாகணும்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல அதை கலக்கி விட்டு தெளிவடைய வச்சு, தெளிஞ்சால் அது ரொம்ப சுத்தமான நீரோடையாக இருக்கும். அந்த மாதிரி தான். அப்போது நம்ம வந்து தெளிவாகணும்னா நீங்கள் நிறைய விஷயத்த போட்டு மனசுக்குள்ளே உருட்டுங்க, ஆனால் முடிவில் ஒரே ஒரு தெளிவான விஷயம் எடுங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் அந்த முடிவிலிருந்து பின் வாங்காதீங்க. அப்போ இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நினச்சிக்கணும். ஆடம்பரத்தை இந்த நேரத்தில் விரும்பக்கூடாது. தலைக்கு தலையணை வச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள பரிகார டிப்ஸை மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா மீனம் அதை மட்டும்தான் கடைபிடிக்கணும். இந்த நேரத்தில் நான் வந்து தலைக்கு தலையணை வச்சுக்க மாட்டேன், நான் பெட்டில் படுக்க வேண்டாம், நான் பெட்டில் படுக்கணும்னு நான் ஆசைப்படலை, நான் சொகுசான காரில் தான் போகணும்னு நினைக்கல. இது வந்து ஏழையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வசதியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரங்கள் பொருந்தும். ஏன்னா 12ங்கிறது நடைப்பயணம். இந்த நேரத்தில் நான் காரில் போகலைங்க, நான் நடந்து வாக்கிங் போகிறேன். உங்கள் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்களே கடைபிடிக்கிறீங்கன்னா அதை விட உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு சனி பகவான் வேறு எதுவுமே உங்களுக்கு பிரச்சனைகளே தரமாட்டார். உங்களை விட நல்ல பிரச்சனை யாருமே கிடையாது அப்படிங்கிற பேரை கண்டிப்பாக கொடுப்பார். ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமைக்கு சோதனையான ஒரு காலமெல்லாம் வரும். ஆனாலும் அன்னைக்கு சனிக்கிழமை தயவு செஞ்சு மௌன விரதம் இருந்துருங்க, எதுவுமே பேசாதீங்க. அதை மட்டும் கடைபிடிச்சிக்கிட்டு வாங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையே நிறைய செய்வார். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப எளிமையாக நடத்துங்க, ஆடம்பரமாக நடத்தணும்னு எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையை கடைபிடிக்கிறீங்களோ, நெய் சோறு சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. இதே நீங்கள் கூழ் குடிங்க, அது ஹெல்த்தாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது என்ன, தேவையில்லாத என்னன்னு நீங்களே சீர்தூக்கி பார்த்து அடுத்தவங்களோட யோசனைகளை கேட்காமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். சுந்தரகாண்டம் படிங்க, ராமாயணம் படிங்க, நலபுராணம் படிங்க. இது எல்லாமே உங்களுக்கான பரிகாரங்கள். மனசை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். நன்றி.